மணி ஓர் எளிமையான சிறுவன். அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பழைய பெரிய மரத்துடன் தினமும் பேசுவான். ஒருநாள் தாத்தா சொன்னார், இந்த மரம் ஒரு மாயமரம்டா தம்பி. இதில் ஓர் ரகசியம் இருக்கு. சிறுவன் மணி மரத்தை ஒரு நாள் தனியாக தொட்டபோது மரம் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறது. சிறுவன் மணி, உன்னால் தான் எங்கள் காட்டில் உள்ள பசுமையை மீட்டு தர முடியும். என்னுடைய நண்பர்களான கிளி, மரசிங்கம், சிறகுள்ள நரி ஆகிய விலங்குகளை உனக்கு அறிமுகம் செய்கிறேன். இவர்கள் உனக்கு உதவியாக இருப்பார்கள் என்று மரம் சொல்லுகிறது. பிறகு தனக்கு ஏற்பட்ட சோகத்தை சொல்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன் இங்கு ஒரு பசுமையான காடு இருந்தது. ஆனால் மனிதர்கள் அந்த காட்டில் உள்ள மரங்களை வெட்டி விட்டார்கள் என்ற மரம் சொல்கிறது. சிறுவன் மணி மரம் சொன்னதை கேட்டு வருத்தமடைகிறான். பிறகு மரம் மணிக்கு ஒரு ரகசிய விதையை தருகிறது. மரம் மீண்டும் மணியிடம் சொல்கிறது, இந்த விதையை உரிய இடத்தில் நட்டு வைத்து பசுமையை மீட்க செய். மணியுடன் சிறுமி மீனாவும் சேர்ந்து கொண்டாள். மணி, மீனா மற்றும் கிளி ஒரு மாயப்பாதையில் பயணிக்கிறார்கள். வழியில் பல சோதனைகள். சிறகுள்ள நரி வழி காட்டுகிறது. மரசிங்கம் சொல்கிறது, விதையை தன்னலமின்றி நட்டு வை, நீ நினைத்தால் பசுமை மலரும். மணி முழு நம்பிக்கையோடு விதையை நட்டு வைத்தான். விதையிலிருந்து ஒரு சிறிய மரம் வளர ஆரம்பிக்கிறது. மழையும் பறவைகளும் விலங்குகளும் திரும்ப வருகின்றன. மணியின் ஊரே பசுமையால் நிரம்புகிறது. அனைத்து குழந்தைகளும் இணைந்து மேலும் மரங்களை நட்டு ஒரு பெரிய பசுமையான பூங்காவை உருவாக்குகிறார்கள். மரம் மீண்டும் பேசுகிறது. சிறுவன் மணி, உன்னுடைய மனதார செயல்தான் எங்களை மீட்டது. உனக்கு எங்களுடைய மனதார நன்றிகள். பசுமை என்பது நம் வாழ்வின் மூச்சு, மரம் என்பது நம் நண்பன். இது குழந்தைகள் மனதில் மரங்களின் முக்கியத்துவம், பசுமை பற்றிய அக்கறை, நண்பர்கள் இணைந்து செய்யும் காரியத்தின் அழகு ஆகியவற்றை விழிப்புணர்வுடன் சொல்லும் கதை. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.